ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சேன். ஸோ டுடே வந்து என்ன மீம்ஸ் ரியாக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பாய்ஸ் எப்படி அவங்களோட லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரே ஒரு டேவை எப்படி மீட் பண்ணுறான் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, த ட்ரீம் ஆஃப் எவ்ரி மிடில் கிளாஸ் பாய்ஸ். வால்டர் கண்ணா, இங்க எதுக்குப்பா கூட்டிட்டு வந்த? அட சும்மா உள்ள வாங்கம்மா போவோம். சரிப்பா. What do you have, sir? Waiter, இங்க இருக்க எல்லா வெரைட்டி ஐட்டம்ஸும் கொண்டு வாங்க. சார், உங்க ஆர்டர். எதுக்குப்பா இவ்வளவு ஆர்டர் பண்ணி இருக்க? அம்மா, எனக்கு இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ல உங்களை உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும்னு ரொம்ப ஆசைமாக தான். சரிப்பா. காமாட்சி அக்கா, நாங்க பீஸா வாங்கிட்டு வந்தோம், ஒன்று மட்டும் மிச்சமாகிடுச்சு, இந்தாங்க சாப்பிடுங்க. சரிங்கம்மா. இந்த பீஸாவா தானே அவன் டிவில பார்த்துட்டு வாங்கி கொடுமான்னு கேட்டான். இதை அப்படியே கொண்டு போய் அவன் கிட்ட கொடுப்போம். டே வால்டர் கண்ணா, இந்தாடா உனக்கு பிடிச்ச பீஸா கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஐ பீஸாவா? ஹுய் ஹுய் ஹுய், நீங்க சாப்பிடலையாமா? எனக்கு வேணாம்டா செல்லம், நீ மட்டும் சாப்பிடு. இந்தாங்கம்மா, காட்டுங்க. நான் பெரியவன் ஆனதும் நல்லா சம்பாதிச்சு உங்களை பெரிய ஹோட்டலில் சாப்பிட வைப்பேன்மா. சரிடா செல்லம். என்னம்மா யோசிக்கிறீங்க? சாப்பிடலையாமா? மனசு நிறைஞ்சு போச்சுப்பா. நம்ம வந்து அவங்களோட ட்ரீம்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோமோ இல்லையோ, அவங்க அளவுக்கு நம்மளோட எல்லா ட்ரீம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்ம வந்து எங்கே வெளியே போனாலும் நண்பன் இல்லாமல் போகவே மாட்டோம். அந்த நண்பன் பண்ண வேலையை மட்டும் இப்போ பாருங்கள். என்ன இந்த பல்ல ஆளையே காணோம், வீட்டில் பைக்கும் இல்லையே, எங்கே போயிருப்பேன்? பல்லு, பல்லு வீட்டில் இருக்கியாடா? என்ன பல்ல கூப்பிட்டா ஆத்தா கறி வருது? ஐயோ, கேட்டுருக்குமா பல்லுன்னு கூப்பிட்டது? வாப்பா தம்பி, என்ன அந்த பக்கம்? இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுன்னு இருப்போம். டக்குன்னு சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து யாராச்சும் வந்துடுவாங்க. அப்படியே நம்ம திரும்பின்னு போயிடுவோம். இல்லைன்னா அப்படியே நின்று எதனா பேசி ஈசி மலுப்பி அவனை கூப்பிடுங்க அப்படின்ட்டுருவோம். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆகும். வா, வீட்டுக்குள்ள வா. இல்லைம்மா, பரவாயில்லம்மா. வால்ட்ரு எங்கம்மா? அவன் இப்பதான் என்கிட்ட பிறக்க போனா. போன் அடிச்சு படியா, வந்துடுவான். சரிம்மா, நான் ஃபோன் அடிச்சு பார்க்குறேம்மா, நீங்கள் உள்ளே போங்கம்மா. பல்லு எங்கிட்டு போயிருப்பேன்? ஹலோ மச்சான், சொல்லு மச்சான். டே பல்லு, எங்கேடா இருக்கிற? அட, பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு டீ கடை வச்சு வந்தேன் மச்சான். எங்கேயோ தொலை. சரி, போவா, போயிட்டு ஒரு ரைடு ஒன்று போட்டு வருவான். 2 minutes வெயிட் பண்ண மச்சான், இந்தா வந்துடுறேன். என்ன மச்சான், முறுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கே, டேங்க் ஃபில் பண்ணிட்டியோ? இல்ல மச்சான், 50 ரூபாய்க்கு தான் மச்சான் போட்டேன். அப்புறம் என்ன புண்டைக்கிட முறுக்குறிய? இந்த பக்கத்துல இன்னும் வயிறான். வா, போயிட்டு அப்படியே திருப்பி வந்துடும். நீ ஓட்டு மச்சான், பத்தலானா போட்டுக்கலாம். எது, நான் ஓட்டணுமா? ஆமா மச்சான், இது ஓன் பைக்கு மாதிரி. நீ ஓட்டு மச்சான், பாத்துக்கலாம். சே, கொஞ்ச நேரத்துல ரொம்ப திட்டாமே. மச்சான், உனக்கு ஒன்று கேட்கணும் மச்சான். கேளு மச்சான். இல்லை மச்சான், நம்ம 2 பேரும் வண்டியில் போகும்போது என்ன மட்டும் நீ எப்போ டிரைவ் பண்ண சொல்றியே, என் மேலே அவ்வளோ பாசமா மச்சான் உனக்கு? அதுவா மச்சான், இப்போலாம் ஆக்சிடென்ட் இல்லை, பைக்கில் போனா பின்னாடி இல்லை, ஏன்டா டக்குன்னு செத்து போயிடுறாங்க. ஓ, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம நண்பன் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறியா மச்சான்? அந்த புண்டெல்லாம் இல்ல. இப்போ நான் ஓட்டி நீ பின்னாடி உட்காந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீ பஸ்ட்டு செத்து போயிடுவ. அப்புறம் நான் பொழைச்சிக்கிட்டேன்னா வால்ட்ரு தான் என் மயனை கொண்டா, அவன் ஓட்டிக்கும் போயிட்டு தான் என் மயனை இப்படி கொண்டா அப்படின்னு உங்க ஆத்தா அப்பா என்ன திட்டுவாங்க. அப்புறம் உன் சொந்தம் ஜெடியில் அந்த 4 பேர் இருப்பாங்கல்ல, 4 விதம் பேசுவாங்க. இவன் தான் அந்த பையனை கூட்டிக்கும் போயிட்டு வண்டியில் விட்டு எங்கேயே கொண்டு விட்டா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்படி திட்டு வாங்கி இருக்கிறதுக்கு நான் நிம்மதியே செத்துட்டு போயிடுறான் மச்சான் பின்னாடி உட்காந்து. அப்படிப்பட்ட எனக்கு உயிரை தேவையில்லை மச்சான், எடுத்து திட்டு வாங்கி தான் வாழணும்னா. அதான் மச்சான், பின்னாடி அழகா உட்காந்துருவேன், நீ ஓட்டிக்கும்போ. சாம்பார் ஆப் எனக்கு. தேவா, அதை பண்ணு இதை பண்ணு எதை வேணா பண்ணு, ஆனால் இந்த மாதிரி மட்டும் பண்ணாதடா.